டிடி கிசான், வளர்ந்து வரும் இந்தியாவின் பெருமை. விவசாயிதான் நாட்டின் உண்மையான ஹீரோ. அவர் தினமும் காலையில் வயல்களுக்கு சென்று தனது நம்பிக்கைகளையும் கனவுகளையும் அவர் விதைக்கிறார். மேலும் எனக்காகவும் உங்களுக்காகவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உழைக்கிறார். வணக்கம். நீங்கள் இப்போது விவசாய அமைச்சகம் மற்றும் டிடி கிசான் ஆகியவற்றின் கூட்டு விளக்க காட்சியான கிருஷி சௌபாலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் தொகுப்பாளர் கன்ஷாம் உபாத்யாய். இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய சந்திப்பு இப்போது வழக்கமாகிவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாம் விவசாயம், பண்ணை, விதைகள், நம்பிக்கைகள், கனவுகள், வெற்றி, போராட்டம், சிறப்பம்சம், உற்சாகம், ஆர்வம் மற்றும் நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் தனித்துவமான சங்கமம் பற்றி பேசப்போகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் உங்களை பற்றியும் பேசப்போகின்றோம். இன்று நாம் வந்திருக்கக்கூடிய இடமானது பீகாரின் தலைநகரான பாட்னா. எனவே இன்று நாம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் கிழக்கு ஆராய்ச்சி வளாகத்தை நாம் சென்றடைந்திருக்கின்றோம். இன்று குறுவை பயிர்களினுடைய உற்பத்தி, முன்னேற்றம் மற்றும் பூச்சி மேலாண்மை பற்றி நாம் பேசுவோம். இவை அனைத்தும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இந்த நிகழ்ச்சியில் மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். எனவே அடுத்த 50-55 நிமிடங்களை எங்களுக்காக மட்டுமே நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். இங்கே இருப்பது வேறு எங்கும் இருக்காது என்று நான் எப்போதும் கூறுவேன். இந்த நிகழ்ச்சியை ஒரு அறிக்கையுடன் நாம் தொடங்குவது இந்த நிகழ்ச்சியினுடைய பாரம்பரியம். இதன் மூலம் எல்லாவற்றையும் நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். அதன் பிறகு ஒவ்வொரு செஷனிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிபுணர்களின் சிறப்பு குழு எங்களுடன் இணைகின்றது. மேலும் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிய நாங்கள் முயற்சிக்கின்றோம். அது மட்டுமல்ல, சரி, ரிமோட்டை சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய சொந்த நிகழ்ச்சி. இப்போது உங்களுடைய கிருஷி சௌபால் தொடங்குகிறது, அதுவும் உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன். விவசாயத்தில் குறுவை பயிர்கள் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றன. கோதுமை மற்றும் கடுகு ஆகியவை முக்கிய குறுவை பயிர்களாகும். இது தவிர பயறு, சோளம், பருப்பு, தக்காளி, பட்டாணி, பீன்ஸ் மற்றும் பிரெஞ்சு பீன்ஸ் ஆகியவை குறுவை பயிர்கள். எந்த பயிராக இருந்தாலும் பூச்சி தொல்லை என்பது எப்போதும் இருக்கும். ஆனால் நாட்டில் உள்ள பல்வேறு விவசாய நிறுவனங்கள் குறுவை பயிர்களில் பூச்சி மேலாண்மை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றன. அது மட்டுமல்ல, பாட்னாவில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய கிழக்கு ஆராய்ச்சி வளாகமும் விவசாயிகளை இந்த திசையில் வழி நடத்துகிறது. கரையான்கள் கோதுமைக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதன் அறிகுறிகள் வெற்று வேர்கள், செடிகள் வாடுதல் மற்றும் இறந்த செடிகளில் ஒழுங்கற்ற புள்ளிகள் ஆகியவை இருக்கின்றன. கரையான்கள் சுமார் 25 முதல் 30% செடிகளின் இறப்பை ஏற்படுத்துகின்றன. அதன் மேலாண்மைக்கு விதைத்த சில நாட்களுக்கு பிறகு 3 லிட்டர் குளோரிபைரியோஸ் பயன்படுத்தவும். கோதுமையில் அஸ்வினிகளை நிர்வகிக்க இமிடாக்ளோபிரிட் பயன்படுத்தவும். கடுகில் அஸ்வினிகளை நிர்வகிக்க சகிப்புத்தன்மை கொண்ட கடுகு வகைகளை பயிரிடுங்கள். சீக்கிரமாக நடவு செய்ய தொடங்குங்கள். பூச்சிகளின் எண்ணிக்கையை கண்காணித்து கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். தக்காளியில் பல துளைப்பான்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் 15 நாட்கள் இடைவெளியில் 4% வெப்பம் சாறு கரைசலை பயன்படுத்துங்கள். வெள்ளை ஈக்கள் தென்பட்டால் 1 லிட்டருக்கு 1.5 மில்லி ரோகர் அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி இமிடாக்ளோபிரிட் என்ற மருந்தை கலந்து தெளியுங்கள். பட்டாணியில் அசுவினிகளை கட்டுப்படுத்த 2 மில்லி ரோகர் பூச்சிக்கொல்லியை தண்ணீரில் கலந்து நீங்கள் தெளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பட்டாணி இலைகள் என்பது மென்மையாக இருப்பதால் மருந்து கரைசல் என்பது இலைகளில் தங்காது. எனவே கரைசலில் 0.5 மில்லி சோப்பு அல்லது சாண்டோவிட் என்பதை கலந்து நீங்கள் தெளிக்க வேண்டும். தாவரங்களில் லீஃப் மைனர் பூச்சியை கட்டுப்படுத்த மண்ணில் 1 ஹெக்டேருக்கு 6.87 கிலோ ஃபியூரோடன் 3Gயை பயன்படுத்தவும். ஃபோர்ட் போரரை கட்டுப்படுத்த டெல்பின் பிடி என்ற கரிம பூச்சிக்கொல்லியை லிட்டருக்கு 1 கிராம் என்ற விகிதத்தில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். முடிவில் நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் குறுவை பயிர்களில் சரியான நேரத்தில் பூச்சி மேலாண்மை செய்வது உங்களை இழப்புகளில் இருந்து காப்பாற்றும்.
சரி, நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட்டை காண்பித்திருக்கின்றோம். ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு இன்று நாம் குறுவை பயிர்களில் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் பூச்சி மேலாண்மை பற்றி நாம் பேசுவோம். இதனை நீங்கள் யூகித்திருப்பீர்கள். இரண்டையும் நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியம். இந்த செஷனில் சில சிறப்பு விருந்தினர்கள் எங்களுடன் இணைகிறார்கள். அவர்கள் இந்த தலைப்பை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு செல்வார்கள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் பாட்னாவின் கிழக்கு வேளாண் ஆராய்ச்சி வளாகத்தின் இயக்குநர் டாக்டர் அனுப் தாஸ் எங்களுடன் இணைகின்றார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். டாக்டர் அரவிந்த் குமார் சௌத்ரி எங்களுடன் இணைகிறார். அவர் பாட்னாவில் உள்ள ICAR RCEAR தாவர இனப்பெருக்கம் தொடர்பான முதன்மை விஞ்ஞானி. டாக்டர் அரவிந்த், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் டாக்டர் ராகேஷ் குமாரும் இணைகின்றார். அவர் ICAR RCER ஆகியவற்றில் மூத்த விஞ்ஞானியாக இருக்கின்றார். ராகேஷ் அவர்களே, உங்களையும் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு. இப்போது அறிமுகங்களை செய்துவிட்டோம். சில தகவல்களை பகிர்ந்து கொள்வோம், சில கேள்விகளை கேட்போம். டாக்டர் அனுப் அவர்களே, உங்களிடம் சில முக்கியமான கேள்விகளை கேட்க இருக்கின்றேன். சார், இந்தியாவின் கிழக்கு பகுதியில் முக்கியமாக பயிரிடப்படக்கூடிய இந்த குறுவை பயிர்கள் என்பது என்ன? அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தால் உங்கள் கருத்துப்படி அவை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு நன்றி. முதல்ல இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் இந்த பகுதி அனைத்து குறுவை பயிர்களுக்கும், குறிப்பாக கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், மக்காச்சோளம் மற்றும் காய்கறிகளுக்கும் மிகவும் முக்கியமானது. மேலும் நமது உரங்கள் இந்த நாட்டின் உணவு பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நமது நாட்டின் கோதுமை உற்பத்தியில் குறைந்தது 40% மற்றும் நாட்டின் காய்கறி உற்பத்தியில் 50% இந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான் வருகிறது. மேலும் குறுவை பயிர் காய்கறிகளில் குறிப்பாக உருளைக்கிழங்கு மற்றும் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் ஆகியவை முக்கியமானவை. இதன் காரணமாக நம் நாட்டின் பருப்பு உற்பத்தியில் குறைந்தது 1/4 நமது கிழக்கு இந்தியாவில் இருந்து வருகிறது. பீகாரை பற்றி நாம் பேசினால், பீகாரில் சுமார் 4.5 லட்சம் ஹெக்டேர்களில் பருப்பு வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதில் 50% குறுவை ரக பயிர்களாகும். எனவே பீகாரில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான ஹெக்டேர்களில் பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன. மேலும் அதில் பெரும்பாலானவை கடுகு சாகுபடியாகும். எனவே இந்த குறுவை பயிர்கள் அனைத்தையும் பற்றி நாம் பேசும்போது இவை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் ஊட்டச்சத்து மதிப்புக்கும் மிகவும் முக்கியமானவை. சரி, இப்போது பார்வையாளர்களிடம் நாம் செல்வோம். இப்போது அஜய் எங்களுடன் இணைகிறார். அஜய் அவர்களே, தயவுசெய்து உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். எங்களுடைய முக்கிய பயிர்கள் நெல் மற்றும் கோதுமை. நெல் மற்றும் கோதுமை சாகுபடியிலிருந்து அதிக மகசூல் பெறுவது எப்படி என்பதை அறிய விரும்புகிறோம். உங்களுடைய கேள்விக்கு நன்றி. நம்ம அனைவருக்குமே தெரியும். உங்கள் கேள்விக்கு நன்றி. எல்லா விவசாயியும் அல்ல, ஆனால் நம்மில் பெரும்பாலான விவசாயிகள் நாங்கள் நீண்டகால நெல் வகையை பயன்படுத்துகின்றோம். எனவே நீண்டகால நெல் வகையை பயிரிடும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாம் இறுதியில் கோதுமையை பயிரிடும் போது அது மிகவும் தாமதமாகி விடுகிறது. இதன் விதைப்பு என்பது தாமதமாகி விடுகிறது. இதுவும் ஒரு காரணம். இரண்டாவதாக, கோதுமை விதைத்த பிறகு கோடை காலம் நெருங்கி வருவதால் சரியான நீர் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் இல்லாததால், குறிப்பாக மார்ச் மாதத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த நேரத்தில் ஒருபுறம் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது, மறுபுறம் வெப்பநிலை உயர்கிறது. இதனால் உற்பத்தி கோதுமையின் சாகுபடி மகசூல் குறைகிறது. சரி, என்ன செய்ய வேண்டும்? நாம் மேம்பட்ட நுட்பங்களை பின்பற்ற வேண்டும். உதாரணமாக, நாம் இப்போது பேசுவது காலநிலையை தாங்கும் வகைகள். கோதுமையில் பல வகைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று நமது சொந்த மாநிலத்திலிருந்து வருகிறது. ஷங்பிரியா என்று அழைக்கப்படுகிறது. இது குறுகிய கால வகையாகும். இது வறட்சியை நன்கு தாங்கும். இதுபோல கோதுமையிலும் சில வகைகள் உள்ளன. அவை நன்கு வெப்பத்தை தாங்கும். இரண்டாவதாக, நாம் நேரடியாக இரண்டாவது பயிரை விதைக்கலாம். முதல் பயிரை அறுவடை செய்த பிறகு கோதுமையை விதைத்தால் ஆழமற்ற உழவு செய்து அதனுடன் அறுவடைக்கு பிறகு பயிர் கழிவுகளை நிர்வகித்து நாம் அதனை சரியாக செய்தால் நெல் மற்றும் கோதுமை சாகுபடிக்கு பிறகு நாம் பச்சை பயிரை கூட தேர்வு செய்யலாம். எனவே இதை பின்பற்றுவதன் மூலம் பார்த்தால் இந்த முறையின் உற்பத்தி திறனை நாம் 20 முதல் 30% அதிகரிக்கலாம். இதன் மூலம் உற்பத்தியை நாம் அதிகரிக்க முடியும். சரி, டாக்டர் அரவிந்த் அவர்களும் எங்களுடன் இருக்கிறார். டாக்டர் அரவிந்த், இந்த முறை பட்ஜெட்டை நாம் பார்த்தோம். பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக பல விஷயங்கள் என்பது இருக்கின்றன. அவற்றில் ஒன்று பயறு வகை சாகுபடி துறையில் தன்னிறைவை அதிகரிப்பது. பயறு வகைகளை பற்றி நிறைய விவாதிக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி நடக்கும் சார்? இந்த ஆண்டு பட்ஜெட் ஒதுக்கீட்டில் இந்திய அரசு பருப்பு வகைகள் உற்பத்தியில் தற்சார்பு பெற 1000 கோடியை ஒதுக்கியுள்ளது. சரியா? குறிப்பாக துவரம்பருப்பு, உளுந்து மற்றும் பயறு வகைகள். அரசாங்கம் இந்த 3 பருப்பு வகைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளது. இல்லையெனில் நாம் இந்த 3ஐயும் வெளிநாட்டிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். இந்த பட்ஜெட் ஒதுக்கீட்டின் கீழ் விவசாயிகள் இந்த 3 பயிர்களிலிருந்து என்ன விளைவித்தாலும் விவசாயி யாராக இருந்தாலும் 6 ஆண்டுகளுக்கு கடனுக்கான குறைந்தபட்ச ஆதரவை இந்திய அரசு உத்தரவாதம் செய்கிறது.
இரண்டாவதாக, நில உரிமை சமத்துவத்தை அதிகரிக்க அரசாங்கம் மானிய வடிவில் ஏதாவது செய்யும். இது நில உரிமை சமத்துவத்தை மேம்படுத்தும். மேலும் விவசாயிகள் தங்களுக்கு உறுதியான விலை கிடைக்கும் என்றும் தங்கள் விளைபொருட்களுக்கு சரியான மதிப்பு கிடைக்கும் என்றும் நினைத்தால் விவசாயிகள் இயல்பாகவே அத்தகைய பயிர்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது விவசாயிகளுக்கான உத்தரவாதம். ஆம், விவசாயிகளுக்கு இது உத்தரவாதம். விவசாயிகள் நம்முடன் இணைகிறார்கள். ராம்கிரி பாண்டே எங்களுடன் இணைகிறார். பிரதமரால் அறிவிக்கப்பட்ட 109 வகைகளில் 2 கோதுமை வகைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பீகாரில் பயிரிடலாமா? டாக்டர் அரவிந்த், உங்கள் ஆர்வத்திற்கு நன்றி திரு பாண்டே. இந்த முறை நமது பிரதமர் 2 வகையான கோதுமையை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒன்று HI 1665, மற்றொன்று HI 8840. இந்த 2 வகைகளும் மகாராஷ்டிராவின் சமவெளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு. எனவே நாம் அதை நடவு செய்ய முடியாது. அவற்றை பயிரிட பரிந்துரைக்க மாட்டோம். ஆனால் பீகார் அரசாங்கம் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்கு பல்வேறு இடங்களில் அதை நடவு செய்து அதன் ஆரம்ப பரிசோதனையை மேற்கொள்ள ஒரு ஏற்பாடு செய்துள்ளது. ஆரம்ப பரிசோதனையில் அது சிறந்ததாக கண்டறியப்பட்டால் அதன் பிறகு அதை வெளியிட்டு பீகார் விவசாயிகளுக்கும் பரிந்துரைக்கலாம் என்ற ஒரு விதியை பீகார் அரசாங்கம் கொண்டுள்ளது. சரி, இந்த நம்பிக்கையை இங்கே நிறைவேற்ற முடியும். சோதனைக்கு பிறகுதான் அதை நிறைவேற்ற முடியும். சரி, டாக்டர் ராகேஷ்குமார் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். டாக்டர் ராகேஷ், கிழக்கு இந்தியாவை பற்றி பேசினால் அரிசி, கோதுமை போன்றவற்றின் உற்பத்தி மற்றும் சாகுபடி நிறைய உள்ளது. இந்த பயிர்களின் பல்வகைப்படுத்துதல், அதை எப்படி செய்வது, ஏன் அதை செய்ய வேண்டும், அதன் நன்மைகள் என்ன என்பது குறித்து உங்கள் கருத்தை அறிய விரும்புகின்றேன். நன்றி, நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். ஏன்னா அரிசி மற்றும் கோதுமை பயிர் முறையில் நாம் நிறைய செய்திருக்கின்றோம். இப்போது இந்த பயிர் முறையை மாற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த முறையை நாம் மாற்றவில்லை என்று சொன்னால், நமக்கு தெரியும் அரிசி மற்றும் கோதுமை இரண்டும் தாவர அடிப்படையிலான பயிர்கள். இந்த பயிர்களுக்கு உங்களுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் தேவை மற்றும் நிலத்தடி நீரும் மிகவும் குறைந்து வருகின்றது. எனவே தற்போது அரிசி மற்றும் கோதுமையில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லலாம். அதனால் நாம் அதை பற்றி சுகாதார கண்ணோட்டத்தில் பேசும்போது ஸ்ரீ அன் என்று அழைக்கப்படும் ஒரு மாற்று பயிர் நமக்கு கிடைக்கின்றது. அது திணைகள் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போது நமது இலக்கு அதே உள்ளீட்டை கொண்டு அதே செலவில் அதே முயற்சியுடன் மற்றொரு பயிரை பயிரிட முடியுமா என்பதுதான். எடுத்துக்காட்டாக திணை அல்லது சோளம் அல்லது ராகி பயிரிடுவது. இப்போது நமது அரசாங்கம் அரிசி மற்றும் கோதுமைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. திணை பயிருக்கும் நல்ல விலை கிடைக்கும். இரண்டாவதாக செங்குத்து பல்வகைப்படுத்துதல். இதில் நாங்கள் உணவுப் பொருட்களை பதப்படுத்துகிறோம். இதனால் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களில் இருந்து நல்ல லாபத்தை பெறுகிறார்கள். மேலும் அவர்களின் வருமானம் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரமும் கணிசமாக மேம்படுகின்றது. சரி, எங்களுடன் சில விவசாயிகள் இருக்கிறார்கள். விவசாயிகளை பற்றி பேசும்போது பெண் விவசாயிகள் மிகவும் முக்கியமானவர்கள். இன்று பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். திருமதி சுனிதா எங்களுடன் நினைக்கிறார். சுனிதா அவர்களை வரவேற்கிறோம். தயவுசெய்து உங்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்கள். கடுகு மற்றும் உருளைக்கிழங்க அறுவடை செஞ்சு பிறகு என்ன பயிரிடலாம்? நன்றி, நீங்கள் மிகவும் ஒரு சிறப்பான நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உருளைக்கிழங்கு மற்றும் கடுகு அறுவடை செய்த பிறகு என்ன பயிரிடலாம்? காலநிலைக்கு எது பொருத்தமானதோ அதை செய்யுங்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், விராட் வகையைச் சேர்ந்த பாசிப்பருப்பை 55 முதல் 60 நாட்களில் நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் அதை நட்டால் 3 முதல் 4 முறை தண்ணீர் பாய்ச்சினால் 1.5 டன் பாசிப்பருப்பு மகசூல் கிடைக்கும். மற்ற பயிர்களில் ஏற்பட்ட ஊட்டச்சத்து இழப்பையும் இந்த பயிர்கள் நைட்ரஜனை அந்த வயலுக்கு மாற்றுவதன் மூலம் அதனை ஈடு செய்யும். பயிரின் 1 அல்லது 2 காய்களை பறித்த பிறகு நிலத்தில் உள்ள முழு உயிர் பொருளையும் மண்ணில் கலந்தால் நமது நிலம் என்பது புத்துணர்ச்சி பெறுகின்றது. மேலும் பல ஆண்டுகளுக்கு போதுமான மகசூலை நம்மால் பெற முடியும். உங்களுக்கு இரண்டாவது வழி என்பது இருக்கின்றது. நாம் இப்போது சந்தைப்படுத்துதல் உலகில் வாழ்வதால் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பினால் இப்போது நம்மிடம் பேபி கார்ன் உள்ளது. பேபி கார்ன் சாகுபடிக்கு சரியான நேரம். இப்போது எங்களிடம் பல வகைகள் உள்ளன. HM4 போல நீங்கள் அதை பயிரிட்டால் 60-65 நாட்களில் அறுவடை செய்யலாம். பேபி கார்ன் சந்தை விலையை பாருங்கள். உங்களுக்கு 200-205 ரூபாய் வரை ஆகின்றது. நகர்ப்புறங்களில் உள்ள பகுதி விவசாயிகளுக்கு வருமானத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும். சரி, டாக்டர் ராகேஷ் குறிப்பிட்டது போல பல ஆப்ஷன்கள் இருக்கின்றன. இப்போ டாக்டர் அனூப், நான் கேட்க விரும்புகின்றேன். சார், இந்த நிலத்திற்கான தானியங்கள் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து நீங்கள் விளக்கமாக சொல்வீர்கள் என்று நம்புகின்றேன். ஆனால் இந்த குறுவை பயிர்கள்
எது ஏற்றவை எது பொருத்தமானவை என்பதை பற்றி அறிய விரும்புகிறேன் சார். நிலப்பிரச்சனைக்கு ஏற்ப தானியங்கள் என்பது மானாவாரி விவசாயம் செய்யப்படும் நிலங்கள். நெல் சாகுபடிக்கு பிறகு வயல்கள் காலியாகவே இருக்கும். ஈரப்பதம் ஆவியாகி நீர்ப்பாசனம் இல்லாதது அல்லது வேறு சில சமூக பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக நெல் அறுவடை செய்யப்பட்டவுடன் காலியாகவே இருக்கும். எதிர்காலத்தில் நாம் எண்ணெய் வித்துக்களை பற்றி பேசினோம் என்று சொன்னால் உறுதியாக என்னால் சொல்ல முடிவது என்னவென்றால், வயல்களில் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயிரிட்டு மண்ணின் தரத்தை பாதுகாத்து நல்ல மகசூலை நீங்கள் பெற்றால் இந்த பகுதிகளில் இருந்து குறைந்தபட்சம் 5 முதல் 7 மில்லியன் டன் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்ய முடியும். இது நமது நாட்டின் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தேவையை பெருமளவில் பூர்த்தி செய்யும். இதற்கு உறுதியளிக்க முடியுமா? கண்டிப்பாக. டாக்டர் அரவிந்த், உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் சார். நம்ம இந்த பருப்பு வகைகள் பற்றி பேசுகிறோம், கோதுமை பற்றி பேசுகிறோம், இப்போது கிழக்கு இந்தியாவை பற்றி நாம் பேசலாம். எனவே அறுவடை காலத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் நீங்கள் காணும் சாத்தியக்கூறுகள் என்ன? அறுவடை காலத்தை பொறுத்தவரை கோதுமை, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி குறிப்பாக ராபி பருவத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. எங்கள் விவசாயிகள் இந்த பயிர்களை எல்லாம் பயிரிடுகிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த குறுவை பயிர்கள் விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்ட உதவுகின்றன. மண், நீர், காற்று அல்லது பல்லுயிர் பெருக்கத்தின் அம்சங்கள் போன்ற இயற்கை வளங்கள் அவற்றை எவ்வாறு மீட்டெடுத்து பாதுகாப்பது? 30 வினாடிகளில் பதில் சொல்லுங்கள் சார். நாம் இடைவெளிக்கு செல்ல வேண்டும். பாரம்பரியம் மற்றும் பழமை முறை கொண்ட விவசாயிகள் மண்ணை விரிவாக உழுது பிறகு சாகுபடி செய்கிறார்கள். இந்த செயல்முறைகளில் சில மாற்றங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அங்கு விதைகளை நேரடியாக மண்ணில் விதைக்க சொல்கின்றோம். குறுகிய கால பயிர்களை தேர்வு செய்ய நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கின்றோம். மேலும் 30% தாவர எச்சங்களை விட்டுவிட்டு பூஜ்ய பட்ஜெட் விவசாயத்தை பயன்படுத்தி கோதுமையை பயிரிட பரிந்துரைக்கின்றோம். மேலும் காலநிலைக்கு ஏற்ற வகைகளை பயிரிடுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். பயிர்களின் தரத்தை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கும்போது பூஜ்ய பட்ஜெட் விவசாய முறையை பயன்படுத்தி வெறும் 50-60 நாட்களில் வளரும் பல்வேறு வகையான பாசிப்பருப்பை நாங்கள் பயிரிடுகின்றோம். 2 முறை அறுவடை செய்த பிறகு தாவர கழிவுகளை மண்ணில் கலக்கின்றோம். இந்த முறைகள் மூலம் ஒரு ஹெக்டேருக்கு 5 முதல் 8 டன் தானியங்களை அறுவடை செய்யும் ஒரு விவசாயி இப்போது ஹெக்டேருக்கு 12-15 டன் விளைச்சலை பெற முடியும். இயற்கை வளங்களை பயன்படுத்துவதையும் பெருமளவில் மேம்படுத்தலாம். விவசாயிகளின் வருமானத்தை இதன் மூலமாக அதிகரிக்க முடியும். சரி சார், இந்த விவாதத்தை ஒரு சிறிய இடைவெளிக்காக நிறுத்துகின்றோம். இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் வருவோம். ஆமாம், எனக்கு தெரியும் மனதில் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடையை இந்த மேடையில் நாம் கண்டுபிடிப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சில நிமிடங்கள் காத்திருங்கள். நாங்கள் விரைவில் திரும்பி வந்து இந்த செஷனை மேலே கொண்டு செல்வோம். உங்கள் கைத்தட்டலுடன் நாங்கள் இப்போது பிரேக்கிற்கு செல்கின்றோம். இடைவெளிக்கு பிறகு உங்களை வரவேற்கின்றேன். நீங்கள் கிருஷி சாப்பாலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த செஷனில் குறுவை பயிர்களில் பூச்சி மேலாண்மை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இதை பற்றி நான் பேச மாட்டேன். சில சிறப்பு விருந்தினர்கள் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அட்டாரி பாட்னாவைச் சேர்ந்த பூச்சியியல் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் முகமது மொனபுருல்லா இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். ICAR RCER பூச்சியியல் மூத்த விஞ்ஞானி டாக்டர் ஜெய்பால் சௌத்ரியும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். ராஞ்சியிலிருந்து வந்திருக்கின்றார். அவர்களையும் வரவேற்கின்றோம். வணக்கம் சார். பக்சரில் உள்ள கிருஷி விஞ்ஞான் கேந்திராவில் தாவர பாதுகாப்பினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராம் கேவலும் எங்களுடன் இணைகிறார். டாக்டர் ராம் கேவலை நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களிடமிருந்து தொடங்குகிறேன் சார். நான் தானியங்களை சேமித்து வைக்கும் போது பூச்சிகள் மற்றும் பூச்சிகள் தாக்குவது அடிக்கடி தொடர்ந்து காணப்படுகிறது. இதனால்தான் விவசாயிகள் அதிக நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள். பூச்சி மேலாண்மையை பற்றி எங்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் சார். எப்படி குறைப்பது? சில நேரங்களில் சில பூச்சிகள் வயல்களில் இருந்து நேரடியாக உங்கள் குடவுன் அல்லது உங்கள் தானிய கிடங்கையோ அடைகின்றன. சில பூச்சிகள் போக்குவரத்தின் போது உங்கள் தானியங்களுடன் வருகின்றன. மேலும் சில பூச்சிகள் உங்கள் கிடங்கில் சேமிக்கப்படும் பழைய தானியங்களிலிருந்து வருகின்றன. இதற்கு ஒரு தீர்வாக உங்கள் தானியங்களை முறையாக அறுவடை செய்து சுத்தம் செய்த பிறகு தானியத்தில் 10 முதல் 12% ஈரப்பதம் மட்டுமே இருக்கும்படி வெயிலில் உலர்த்துவது மிக முக்கியம். எனவே இது ஒரு முக்கிய முறையாகும். 2வது, தானியங்களை சேமிக்க புதிய பைகளை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பழைய பைகள் அல்லது பாதுகாக்கப்பட்ட பைகளை பயன்படுத்த விரும்பினால் அவற்றை மலத்தியான் கொண்டு பதப்படுத்தி நிழலில் உலர்த்த வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அவற்றை பயன்படுத்த முடியும். 2வதாக, உங்கள் சேமிப்பு தானியங்களை முறையாக சுத்தம் செய்யுங்கள். தரையை சுத்தம் செய்யுங்கள். தரையில் உள்ள விரிசல்களில் பூச்சிகள், லார்வாக்கள், முட்டைகள் மற்றும் பியூபாக்கள் இருக்கலாம். மேலும் உங்கள் தானிய கிடங்கை மெலத்தியான் லோஷனால் நன்கு சுத்தம் செய்த பிறகு பராமரிக்கவும். நல்ல பலன் கிடைக்கும். ஆம், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விவசாயிகள் எங்களுடன் இணைகிறார்கள். சஞ்சீவ் குமார் இருக்கிறார். சஞ்சீவ் அவர்களே, உங்களுடைய கேள்வியை எங்களிடம் நீங்கள் கேளுங்கள். வணக்கம் சார்.
உங்களிடம் எனது கேள்வி என்னவென்றால், பயிரில் பூச்சியை தாக்குதல் ஏற்பட்டால் எந்த மருந்தை நாம் பயன்படுத்துவது? விவசாய சகோதரர்களே, விவசாயிகள் தங்கள் வயல்களில் 1 அல்லது 2 பூச்சிகளை கண்டால் அவர்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது அடிக்கடி காணலாம். என் விவசாய சகோதரர்களே, நீங்கள் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏனெனில் இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒரு ETL மதிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது எந்த பூச்சியின் மீது எவ்வளவு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும், எந்த பயிரில் எந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பரிந்துரைக்கிறது. பரிந்துரைக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, நீங்கள் கடுகு பயிரிட்டால் கடுகு பூக்கும் போது செடி பூக்கும் நிலையில் இருந்தால், பயிர்களில் அசுவினி எண்ணிக்கை 15 முதல் 20% வரை இருந்தால் நீங்கள் அங்கு ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும். சரி, டாக்டர் ஜெய்பால் சௌத்ரி எங்களுடன் இருக்கிறார். டாக்டர் ஜெய்பால், கிழக்கு பீடபூமியை பற்றி நாம் பேசும்போது பீன்ஸ் இங்கே ஒரு முக்கியமான பயிர். இருப்பினும் இது எந்த வகையான பீன்ஸ் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தலைப்பு பூச்சி மேலாண்மை, இந்த பகுதியில் அது எவ்வாறு செய்யப்படுகிறதுன்னு சொல்லுங்கள். 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று கிரீப்பர், மற்றொன்று புஷ் பீன்ஸ். கிரீப்பர் வகைகளில் ஒன்று ஸ்வர்ண உத்கிருஷ்ட். இது ஒரு நீண்ட கால பயிர். நீங்கள் இதை சரியான நேரத்தில் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதங்களில் நட்டால் நீங்கள் ஸ்வர்ண உத்கிருஷ்டை பயிரிட தேர்வு செய்ய வேண்டும். நடவு செய்த 90 நாட்களுக்கு பிறகு பயிர் பூக்கத் தொடங்கும். முதல் அறுவடை 120 நாட்களில் செய்யலாம். இந்த வகையின் மகசூல் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த வகையில் இருந்து நீங்கள் 135 முதல் 140 டன் பச்சை பீன்ஸை மகசூல் பெற முடியும். ஒன்று ஸ்வர்ண சம்பூர்ணம், மற்றொன்று ஸ்வர்ண விசிஷ்ட். இந்த வகைகளையும் நீங்கள் நடலாம். இந்த வகைகள் சீக்கிரமாக பூக்கும். இது நோய்கள் மற்றும் பூச்சிகளையும் எதிர்க்கும். எனவே தொற்று மற்றும் நோய்கள் குறைவாக இருக்கின்றன. எனவே இது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும். புஷ் பீன்ஸ் பற்றி நாம் பேசும்போது விவசாயிகள் இந்த வெள்ளை பீன்ஸை விரும்பினால் ஸ்வர்ண ரித்துவர் வகை என்பது இதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் எந்த நேரத்திலும் பயிரிடலாம். நீங்கள் மே அல்லது ஜூன் மாதங்களில் அவற்றை நடலாம். நல்ல மகசூலையும் இது தரும். பின்னர் அர்கா விஜய் என்று உள்ளது. இது பெங்களூரு வகை கொண்டது. இந்த வகைகளை பீடபூமிகளிலும் நீங்கள் நடலாம். இந்த வகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது இந்த பயிர்களில் உள்ள பூச்சிகளை பற்றி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பாதுகாப்பான நேரத்தில் இவற்றை நட்டால் இயர்விக்ஸ் எனப்படும் காது புழுக்கள் எனப்படும் பூச்சிகளின் தாக்குதல் ஏற்படக்கூடும். அசாடிரெக்டின் போன்ற வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை 1 லிட்டர் தண்ணீரில் 4 மில்லி என்ற அளவில் 10,000 ppm கரைசலில் கலந்து ஒரு முறை தெளிப்பதன் மூலம் காது புழு தாக்குதல் நீங்கும். முதல் பயிரில் போர்டு பேரர் எனப்படும் காய் துளைப்பான் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்த ஃப்ளூ பெண்டியமைடு 39.35% SE அந்த ஃபார்முலேஷன் கிடைக்கின்றது. தேவைப்படும் போது விவசாயிகள் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.4 மில்லி கரைசலை கலந்து அவர்கள் தெளித்து இதனுடைய பலனை பெற முடியும். சரி, மேலும் சில விவசாயிகள் இணைந்திருக்கிறார்கள். நீலம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தயவுசெய்து உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். என்னோட கேள்வி என்னன்னா சார், நாங்க பயிறு மற்றும் துவரம் பருப்பு பயிரிடுறோம். ஆனா காய் உருவாகும் போது பூச்சி தாக்குதல் ஏற்படுது. இதற்கு ஏதாவது சொல்லுங்க. காய்களை உண்ணும் பூச்சி தொல்லை அதாவது பருப்பு மற்றும் துவரம் பருப்புகளில் காணப்படுகின்றது. இந்த பூச்சிகள் சர்வ உண்ணிகள். அதாவது இந்த பயிர்களை தவிர தக்காளி, மிளகாய் மற்றும் பிற பயிர்களிலும் இது காணப்படுகிறது. இந்த பூச்சியின் அறிவியல் பெயர் ஹெலிகோவெர்பா ஆர்மிகரா என்று சொல்லப்படுகின்றது. இதை தடுக்க 30 முதல் 35% பூக்கள் பூத்து காய்கள் உருவாக தொடங்கும் போது முதல் பூச்சிக்கொல்லி தெளிப்பு செய்யப்பட வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட முறையில் முதல் பூச்சிக்கொல்லி தெளிப்பை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிக் களைக்கொல்லி உள்ளது. இது HANPV 250 LE. இதை ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் தெளிக்கவும். HANPV கிடைக்கவில்லை என்று சொன்னால் BT பவுடர் கிடைக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் BT பவுடர் தெளிக்க வேண்டும். 30% காய்கள் உருவாகும் போது இந்த தெளிப்பை செய்ய வேண்டும். பின்னர் பயிரில் இந்த பூச்சியினுடைய தாக்குதல் என்பது அதிகரித்தால் நாம் ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும். ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் கீழ் காய்களில் தொற்று மிக அதிகமாக இருந்தால் நீங்கள் லாம்டா சைலோத்ரின் பயன்படுத்தலாம். இந்த பூச்சிக்கொல்லி சந்தையில் கிடைக்கின்றது. 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி கலந்து நீங்கள் பூச்சியை நீக்குவதற்கு பருப்பு மற்றும் துவரம் பருப்பு பயிர்களில் நீங்கள் இதனை தெளிக்க செய்யலாம். சரி, இப்போது ராம் கேவல் அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களிடம் கேள்வியை கேட்கிறோம் சார். இந்த 2 வகையான பூச்சி மேலாண்மை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். கூட்டு மற்றும் கரிம பூச்சி மேலாண்மை, இதை பற்றி நிறைய பேச்சு இருக்கிறது. இவற்றுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் சார். பயிர் உற்பத்திக்கும் பயிர் பாதுகாப்புக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இருக்கின்றது. இதன் முக்கிய நோக்கம் பயிர் உற்பத்தி மற்றும் பயிர் பாதுகாப்பை எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்பதுதான். இதன் மூலம் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த
இயந்திர, உயிரியல் மற்றும் வேதியியல் முறைகள் உட்பட கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நாம் பயன்படுத்துகின்றோம். இது பொருளாதார ரீதியாக மலிவானதாகவும் சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் சுற்றுச்சூழலின் பார்வையில் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் வகையில் இருக்க வேண்டும். அனைத்தும் இணைத்து பூச்சியின் பொருளாதார வரம்பு உயராமல் பொருளாதார வரம்புக்கு கீழே இருக்கும் வகையில் அவற்றை பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் பூச்சிகள் நமது வயல்களில் இருப்பது முக்கியமாகும். ஏனெனில் அவையும் நமது சுற்றுச்சூழலினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கின்றது. நாம் ஒழிக்க முடியாது, ஒழிக்க விரும்பக்கூடாது. அவற்றின் எண்ணிக்கையை அதிகரித்து நம் பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடாது. இது இயல்பின் ஒரு பகுதி. இரண்டாவது, நீங்கள் ஆர்கானிக் மேலாண்மை பற்றி கேட்டீர்கள். ஆர்கானிக் பூச்சி மேலாண்மையின் கீழ் நாங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதில்லை. இயற்கையில் மண்ணில் பல ஒட்டுண்ணிகள் உள்ளன. இங்கே நமக்கு நட்பு பூஞ்சைகள் இருக்கின்றன, நட்பு பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, நட்பு வைரஸ்கள், நட்பு நூற்புழுக்கள் உள்ளன. இந்த தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இவை அனைத்தையும் பயன்படுத்துகின்றோம். இவற்றை நாம் ஆர்கானிக் பூச்சி மேலாண்மை என்று நாம் அழைக்கின்றோம். இந்த முறையின் கீழ் பூஞ்சைகளின் அடிப்படையில் மெட்டார்சியம் உள்ளது, மெட்டார்சியம் அனிசோப்லியா இருக்கின்றது. பாக்டீரியாவின் கீழ் பிடி பவுடர் எங்களிடம் இருக்கின்றது. இது எளிதில் கிடைக்கின்றது. நாம் இதனை பயன்படுத்தலாம். நூற்புழுக்களுக்கு இதனை பயன்படுத்தலாம். மேலும் வைரஸ்களின் கீழ் நாம் HNV-யையும் பெறலாம். அவற்றை நாம் பயன்படுத்தலாம். சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவை. இது நட்பு உயிரினங்களையும் இது பாதுகாக்கிறது. சார், என்னுடைய கேள்வி கேட்கிறேன் சார். நம் விவசாய சகோதரர்களும் இன்னும் நிறைய கேள்விகள் அவர்களிடம் இருக்கின்றன. சைலேந்தர் எங்களுடன் இணைகிறார். கேள்வியை கேளுங்கள். வணக்கம் சார். என் பயிர்களான கோதுமை, உருளைக்கிழங்கு, பருப்பு போன்றவை எலிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். நாம் எலிகளை கண்டால் முதல் நாளே அந்த துளைகளை நாம் மூடிவிடுவோம். இரண்டாவது நாளில் எலிகள் வெளியே வரும் புதிய துளைகளை நாங்கள் இதற்காக கண்டுபிடிப்போம். எனவே இரண்டாவது நாளில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எங்கெல்லாம் துளை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆளி விதை அல்லது கோதுமை தானியங்களை வைத்திருக்க வேண்டும். இதன் மூலம் எலி அதை சாப்பிடுமா இல்லையா என்பதை நம்மால் அதனை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் முதல் நாளில் விஷம் கலந்த தானியங்களை வைத்திருந்தால் அவை அதனை சாப்பிடாது. எனவே எலிகளுக்கு உணவளிக்க 2 நாட்களுக்கு விஷம் இல்லாத தானியங்களாக வைத்திருக்கின்றோம். மூன்றாவது நாளில் அது ஆளி விதையாக இருந்தாலும் சரி, கோதுமை தானியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜிங்க் பாஸ்பைட்ஸில் 98% ஆளி விதைகளாகவும் 2% ஜிங்க் பாஸ்பைட்ஸையும் கலந்து விடுங்கள். மேலும் அந்த கலவையில் ஒரு சிறிது கடுகு எண்ணெயை சேர்த்து வயலில் உள்ள ஒவ்வொரு குழியிலும் வைத்தால் எலிகள் விஷம் கலந்த உணவை தின்று உடனடியாக அது இறந்துவிடும். டாக்டர் மோனருல்லா, பீகாரில் குறுவை பயிர்களை பற்றி நாம் பேசும்போது மக்காச்சோளம் மிகவும் முக்கியமானது. மக்காச்சோள சாகுபடியில் பூச்சி மேலாண்மை பற்றி எங்கள் நேயர்களுக்கு உங்களால் விளக்க முடியுமா? சம்பா பயிர்களை விட குறுவை பயிர்களில் பூச்சி தாக்குதல்கள் குறைவு. இலை உதிர்கால படைப்புழு, இது ஸ்போட்டோப்டெரா ஃப்ரோகிபேட்டா, இது இலையுதிர்கால படைப்புழு என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இலையுதிர்கால படைப்புழு தொல்லை இப்போதெல்லாம் பீகாரில் பரவலாக காணப்படுகின்றன. இந்த பூச்சி இவ்வளவு பழமையான பூச்சி அல்ல. இது 1998ஆம் ஆண்டு வாக்கில் அமெரிக்காவிலிருந்து நம் நாட்டிற்கு வந்தது. மேலும் இந்த பூச்சியின் முக்கியமான சிறப்பியல்புகளில் ஒன்று, உணவுக்காக ஒரே இரவில் 100 கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது. இனப்பெருக்கத்தை பொறுத்தவரை ஒரு பெண் பூச்சி சுமார் 800 முதல் 1000 முட்டைகளை இடும். எனவே வாரத்தில் 2 முதல் 4 நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் பயிர்களை சரிபார்க்கவும். மேலும் இந்த பூச்சிக்கு சில பெரோமோன் பொறிகளையும் வைக்கவும். மக்காச்சோளத்தை தாக்கும் முக்கிய பூச்சிகள்: 1 வெட்டுப்புழு, இது முளைக்கும், இது ஜாட் கட்வா என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே தாவரத்தின் மென்மையான கிளைகள் முளைக்கும் போது இந்த பூச்சி அதன் லார்வாக்களுக்கு பதிலாக பூமியின் மேற்பரப்பிலிருந்தே மக்காச்சோள செடியை வெட்டிவிடுகிறது. இரண்டாவதாக இதற்கு கரையான் தொல்லையும் உள்ளது, இதற்கு அசுவினி தொல்லையும் உள்ளது, இதற்கு தண்டு துளைப்பான் தொல்லையும் உண்டு. ஆனால் மிக முக்கியமானது இந்த இலையுதிர்கால படைப்புழு. இது மிகவும் மோசமானது. இப்போது விவசாயிகள் ஒவ்வொரு பூச்சிக்கும் வெவ்வேறு கட்டுப்பாட்டு நுட்பங்களையும் பின்பற்றினால் அது அவர்களுக்கு நிறைய செலவாகும். அதனால் IPM பேக்கேஜ், ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு பற்றி பேசப்படுகிறது. இங்கே ஒவ்வொரு பயிருக்கும் மக்காச்சோள சாகுபடிக்கும் நாங்கள் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை முறையை உருவாக்குகிறோம். விவசாயிகள் ஆரம்பத்தில் மக்காச்சோளத்தை விதைக்கும் போது தங்கள் வயல்களை நன்றாக உழ வேண்டும். மண்ணுக்கு அடியில் கூட்டுப்புழு நிலையில் இருக்கும் வெட்டுப்புழு சூரிய ஒளியில் வெளிப்பட்டு இறந்துவிடும். வேட்டையாடும் பறவைகள் பறந்து வந்து அதன் லார்வாக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை உண்ணும். இதன் மூலம் இந்த பூச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக, பயிர் நடவு செய்யப்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வளர்ந்தவுடன் ஆரம்ப கட்டத்தில் வேம்பு பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். சந்தையில் பல்வேறு வர்த்தக பெயர்களில் BTயின் பல சூத்திரங்கள் கிடைக்கின்றன. பூச்சி கட்டுப்பாட்டுக்கு நாம் அத்தகைய பாக்டீரியாக்களை பயன்படுத்தலாம். உயிரினங்கள் உள்ளன, பஃபூரியா பூஞ்சைகளும் உள்ளன, அவற்றையும் நாம் பயன்படுத்தலாம். நான் முன்பு குறிப்பிட்ட NPV போன்ற சில பாகுலோ வைரஸ்கள் உள்ளன, அதையும் நாம் பயன்படுத்தலாம்.
டாக்டர் ராம்கேவல், கடுகு பயிர்களில் அஸ்வினி தொல்லை என்பது இருக்கின்றது. இது மிகவும் பொதுவான பிரச்சனையாக இருக்கின்றது. இதை எப்படி மேனேஜ் செய்வது? அக்டோபர் 15 முதல் நவம்பர் 20 வரை கடுகு பயிரை எப்போதும் விதைக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்க விரும்புகின்றேன். நவம்பர் 20 வரை கடுகு விதைத்தால் அது அஸ்வினிகளால் பாதிக்கப்படாது என்று நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். கடுகு அஸ்வினிகளின் நிலையை கடந்து விடுகிறது. ஆனால் டிசம்பர் மாதத்தில் அல்லது நவம்பர் 25 அல்லது அதற்கு பிறகு 20க்கு பிறகு கடுகு விதைக்கப்படும் போது பிப்ரவரியில் வெப்பநிலை மிகவும் அதிகரிக்கிறது. இந்த பூச்சியின் தாக்குதல் காணப்பட்டால் ஒரு பூவிற்கு 25 முதல் 30 பூச்சிகள் என்ற விகிதத்தில் தாக்குதல் இருந்தால் உடனடியாக வேப்ப எண்ணெயை தெளிக்க வேண்டும். அதன் பிறகும் அது நிற்கவில்லை என்றால், பூச்சிகளின் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தால், விவசாயிகளே, எங்களிடம் இமிடோக்ளோபிரிட் 17.8 SL என்ற பூச்சிக்கொல்லி இருக்கின்றது. நீங்கள் அதை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 3 முதல் 5 மில்லி கலந்து கொடுத்தால் போதும். நீங்கள் இவ்வாறாக இதனை பயன்படுத்தலாம். இந்த கரைசலை 4 அல்லது 5 மில்லி தெளிப்பதன் மூலம் தொற்று நோயை குறைக்கலாம். உங்கள் வயல்களில் நட்பு பூச்சிகள் இருந்தால் அவற்றுக்காக நாங்கள் ஷப்த் பிரிங்கி என்று அழைக்கின்றோம். இந்த பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒரே தெளிப்பில் அது கட்டுப்படுத்தப்படும். ஏனென்றால் நட்பு பூச்சிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் காலையிலோ அல்லது மாலையிலோ தான் இதற்கான தெளிப்பை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த செஷனில் இணைந்து இந்த விஷயங்களை பற்றி பேசியதற்கு உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி சார். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கின்றேன். நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், சற்று ரிலாக்ஸாக இருங்கள். இப்போது செல்வேன், மீண்டும் திரும்பி நான் வருகின்றேன். கிருஷி சோபாலை பார்த்து கொண்டே இருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கிருஷி சோபால். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். கிருஷி சோபாலின் இப்போது எந்த நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த செஷனில் நீங்கள் பார்ப்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த செஷனில் இதனுடைய தலைப்பு குறுவை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. இந்த தலைப்பில் என்னுடன் சேரும் சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டாக்டர் சஞ்சீவ் குமார் என்னுடன் இருக்கிறார். அவர் ஒரு HOD, பயிர் விஞ்ஞானி, ICAR, RCER. உங்களை வரவேற்கிறேன் சார். இந்த செஷனில் பாட்னாவில் ICER மற்றும் RCER டாக்டர் அபிஷேக் குமார் துபே இணைகிறார். வரவேற்கிறோம் சார். இந்த அமர்வில் எங்களுடன் இணையும் மற்றொரு நிபுணர் டாக்டர் குமாரி சுபா அவர்கள். அவர் விஞ்ஞானி, காய்கறி அறிவியலில் நிபுணத்துவம் பெற்றவர். பாட்னாவின் ICER, RCER இருந்து எங்களுடன் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். டாக்டர் சஞ்சீவ், உங்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். கோதுமை சாகுபடி அதிகப்படியான களைகள் இருக்கின்றன. இது மிகவும் பொதுவான விஷயம். இதை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் பேசுவது வேதனையாக இருக்கின்றது. இதை எப்படி நாம் ஒழிப்பது என்று எங்களுக்கு சொல்லுங்கள். கோதுமையில் காணப்படும் முக்கிய களை இனங்கள் ஃப்ளோரிஸ் மைனர் ஆகும். இது கோதுமையின் மாமா அல்லது குல்லிதண்டா என்றும் அழைக்கப்படுகிறது. மஞ்சள் செஞ்சி, வெள்ளை செஞ்சி, கிருஷ்ணா, நீல் மற்றும் மக்கோய் ஆகியவை உள்ளன. இவைதான் முக்கிய களைகள். இதனுடன் சூரிய புல் மற்றும் நட்டுப்புல் போன்ற புல் இனங்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. பீகார் மற்றும் கிழக்கு இந்தியாவிலும் இதே போன்ற ஈரப்பதமான காலநிலை இருப்பதால் களைகளின் அளவும் பல்வேறு வகையான களைகளும் அதிக அளவில் உள்ளன. எனவே கூட்டுக்களை மேலாண்மை தேவை. கோதுமையை விதைத்தால் விதைத்த 72 மணி நேரத்திற்குள் பென்டிமெத்தலின் என்ற களைக்கொல்லி உள்ளது. ஆனால் அதை 72 மணி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். இதற்கு பிறகும் 25 முதல் 30 நாட்களில் களை உயிர் பிழைத்து வளர்ந்தால் சல்ஃபோசல்புரான் மற்றும் மெட்சல்புரான் ஆகியவற்றின் கலவையான களைக்கொல்லி உள்ளது. இதை ஏக்கருக்கு 40 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இது புல் இனங்களுக்கு ஒரு களைக்கொல்லியாகும். அது சௌரிப்பட்டி மற்றும் சங்கரிப்பட்டி மற்றும் அகன்ற இலை களைகளாக இருந்தாலும் இரண்டையும் இதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். இதனுடன் 60 நாட்களில் மற்றொரு களை தோன்றினால் நாம் கைமுறையாக களை எடுக்க வேண்டும். ஓகே. கைமுறையாக களை எடுப்பது பயிர்களுக்கு மிகவும் நல்லது. இதனுடன் சன்னே உழவு மூலம் செய்யப்படும் களை எடுப்பும் அடங்கும். உழுவதற்கு சற்று முன்பு கிளைபோசேட் எனப்படும் களைக்கொல்லி 10 லிட்டர் தண்ணீருக்கு 80 முதல் 100 மில்லி என்ற அளவில் தெளிக்கப்படுகிறது. இந்த களைக்கொல்லியை இதில் தெளிப்பதன் மூலம் அதாவது கோதுமை முளைத்த பிறகு வளரும் களைக்கொல்லிகளை கட்டுப்படுத்தலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். விவசாயிகள் பேச காத்திருக்கிறார்கள். திருமதி பீனு தேவி எங்களுடன் இணைகிறார். திருமதி பீனு தேவி அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். வணக்கம் சார். பயிர் சாகுபடியில் களைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது? அதை எப்படி செய்வது?
இந்த பருவத்தில் பயிர்களில் காணப்படும் பெரும்பாலான களைகள் பொதுவாக அகன்ற இலைகளை கொண்ட களைகளாகும். இங்கு களைக்கொல்லியின் தேர்வு மிகவும் கவனமாக செய்யப்படுகிறது. ஏனெனில் கொண்டைக்கடலை செடிகளும் அகன்ற இலை வகையைச் சேர்ந்தவை. இந்த விஷயத்தில் களைகளும் அகன்ற இலை வகையைச் சேர்ந்தவை. இமாசோ தைஃபேர் என்ற களைக்கொல்லி கிடைக்கிறது. இந்த களைக்கொல்லியை 1 ஹெக்டேருக்கு 1.5 லிட்டர் தெளிப்பதன் மூலம் அகன்ற இலை களைகளின் வளர்ச்சியை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும். மேலும் இந்த களைகள் பிந்தைய கட்டங்களில் மீண்டும் தோன்றினால் சிறந்த தீர்வு கைமுறையாக களை எடுப்பதாகும். அங்கு களைகளை நம் வெறும் கைகளால் அகற்ற வேண்டும். இது பயிர் சாகுபடியில் களைகளை திறம்பட கட்டுப்படுத்த சிறந்த வழியாகும். சரி, டாக்டர் அபிஷேக் எங்களுடன் இருக்கிறார். டாக்டர் அபிஷேக், சனா மற்றும் பயறு வகைகளில் உஃப்ரா நோய் மற்றும் வேர் அழுகல் பிரச்சனை இருக்கின்றது. தீர்வு என்ன இதற்கு? சரி, இந்த நோய் மேலாண்மைக்கு நாம் 4 முக்கியமான விஷயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். முதலில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர் வகைகளை தேர்ந்தெடுப்பது. 2வது விதை நேர்த்தி. 3வது பார்த்தால் மண் நேர்த்தி செய்தல். அதாவது 4வது பயிர்களுக்கு இடையிலான பயிர் சுழற்சி. எனவே பயிர்களை பற்றி நாம் பேசினால் இதற்காக IPL 220 மற்றும் பயிர் வகைகளுக்கு ஸ்வர்ண லக்ஷ்மி என்பது உள்ளது. இது நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வகைகளுமே உஃப்ரா நோயை தடுக்கும் எதிர்ப்பு திறன் கொண்டவை. நமது விவசாயிகள் இந்த வகைகளை அவர்கள் பயிரிடலாம். இப்போது விதை நேர்த்தியை பொறுத்தவரை ட்ரைகோடர்மா அல்லது கார்பன்டாசிம் மற்றும் கார்பாக்சின் போன்ற சில ரசாயனங்கள் உள்ளன. அல்லது கார்பாக்சின் மற்றும் திராம் ஆகியவற்றின் கலவை சந்தையில் விட்டாவாக்ஸ் பவர் என்ற பெயரில் கிடைக்கின்றது. விதைகளை இவற்றால் நேர்த்தி செய்யலாம். ட்ரைகோடர்மாவுடன் நேர்த்தி செய்யும் போது அதன் கலவை 1 கிலோவுக்கு 6 முதல் 10 கிராம் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வேறு ஏதும் ரசாயனங்கள் இருந்தால் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் ரசாயனங்கள் என்ற விகிதத்தில் விதை நேர்த்தியை நாம் செய்ய வேண்டும். பிறகு மண்ணை நேர்த்தி செய்வதும் அவசியம். ஏனெனில் அதன் காரணிகள் மண்ணிலேயே வாழ்கின்றன. பின்னர் ட்ரைகோடர்மாவை மாட்டுச்சாண எருவில் வளர்க்க வேண்டும். பின்னர் வயலில் தெளிக்க வேண்டும். இந்த கரைசலை தெளிக்கும் போது மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். எனவே இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் செய்தால் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் பயிர்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டால் நோய் மேலாண்மை என்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். எங்களுடன் விவசாயிகளும் இணைந்திருக்கிறார்கள். ராஜேந்திரம் எங்களுடன் இணைகிறார். சார், உங்கள் கேள்வியை கேளுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறீர்கள்? ஐயா, நான் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், பயிர்களில் நோய்களை தடுக்க ரசாயன சிகிச்சைகளை தவிர வேறு என்ன முறைகளை பயன்படுத்தலாம்? இதற்காக பல வழிகள் உள்ளன. முதலாவது, நோய்களை தடுக்கும் திறன் கொண்ட காலநிலைக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட விதைகளை நீங்கள் நட வேண்டும். 2வது, கோடை காலத்தில் நீங்கள் வயல்களை ஆழமாக உழ வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் மண்ணில் கிடக்கும் நோய்க்கிருமிகள் மேற்பரப்புக்கு வரும். அவற்றின் விளைவு குறையும். பல தாவரவியல் பொருட்களும் இருக்கின்றன. நீங்கள் வேப்ப எண்ணெயை நீங்கள் இதற்காக பயன்படுத்தலாம். இது மிகவும் உதவியாக இருக்கும். கரிம பசுந்தாள் உரம், பயோசேர் போன்ற சில கரிம கூறுகளும் இருக்கின்றன. அவற்றை மண்ணில் பயன்படுத்துவதால் நுண்ணுயிரிகளின் பூச்சிக்கொல்லி எண்ணிக்கை குறையும். இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை கடைசி விருப்பமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அந்த தேர்வாக வைத்திருக்க வேண்டும். டாக்டர் சுபா அவர்களே, இந்த பச்சை பட்டாணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இதனை நிவர்த்தி செய்வீர்கள்? எப்படி நீங்கள் அதனை மேலாண்மை செய்வீர்கள்? வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம். மேலும் இது இந்த நேரத்தில் பச்சை பட்டாணி செடிகளிலும் காய்கள் உருவாகின்றன. மேலும் இந்த நேரத்தில் பச்சை பட்டாணி பயிர்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட நோயாக இந்தியில் சுர்னில் ஆசிதா என்று அழைக்கப்படும் தூள் பூஞ்சை காளான் நோய் உள்ளது. எனவே உங்கள் கடந்த ஆண்டு பச்சை பட்டாணி பயிர்கள் பூஞ்சை காளான் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் வயலில் பச்சை பட்டாணியை நட வேண்டாம் என்று இங்குள்ள எங்கள் விவசாய நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அதை மீண்டும் நட்டால் அது நோய்க்கான காரணியாகும். இது உங்கள் பயிர்களை எளிதில் இனப்பெருக்கம் செய்து அழிக்கக்கூடும். எனவே நடப்பு ஆண்டில் பயிர் சுழற்சி கீழ் அந்த பயிரை நடவு செய்ய வேண்டாம். 2வதாக, நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். அதாவது நீங்கள் விதையை ட்ரைகோடர்மாவுடன் நேர்த்தி செய்தால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் நேர்த்தி செய்தால் இந்த நோய்க்கான வாய்ப்புகள் குறையும். உங்கள் வயலில் ஏற்கனவே பவுடரை தாக்கி இருந்தால் அதற்கு சல்பர் டஸ்ட் பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் என்ற விகிதத்தில் கந்தக துகள்களை தெளித்தால் அது நோயை தடுக்கலாம். இது தவிர கெரத்தேன் என்பது பவுடர் பூஞ்சை காளான் நோய்க்கு மிகவும் பயனுள்ள பூச்சிக்கொல்லி தெளிப்பாகும். லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளித்தால் நோயை நிறுத்தலாம். இப்போது 2வது நோயை பற்றி பேசலாம். அது வேரழுகல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நோயை தடுக்க நான் முதலில் செய்ய வேண்டியது, இது விதைகளால் ஏற்படும் நோய் என்பதால் தயவு செய்து விதை நேர்த்தியை செய்வதுதான். இல்லையெனில் நீங்கள் பயிர் சுழற்சியை தொடங்கலாம். உங்கள் தாவரங்களில் ஏதேனும் நோய் இருப்பதை நீங்கள் கவனித்திருந்தால்
அந்த பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டாம். ஏனெனில் நோய்கள் நீர்ப்பாசன நீர் மூலம் அதிகமாக பரவுகின்றன. எனவே நீங்கள் வயலுக்கு நீர்ப்பாசனம் செய்தால் அது உங்கள் வயலை முற்றிலுமாக அழித்துவிடும். எனவே பூஞ்சை கொல்லியை பயன்படுத்துவது நல்லது. ஏனெனில் இது ஒரு பூஞ்சை நோய். உதாரணமாக அதை தடுக்க காப்பர் ஆக்சிகுளோரைடை தெளிக்கலாம். இந்த அனைத்து முறைகளின் உதவியுடன் உங்கள் வயல்களில் பச்சை பட்டாணி உற்பத்தியை அதிகரிக்கலாம். சரி, இன்னொரு விவசாயி கேள்வி கேட்கிறார். குட்டு பிரதான் எங்களுடன் இணைகிறார். குட்டு பிரதான் அவர்களே, தயவுசெய்து உங்கள் கேள்வி கேளுங்கள். என்னுடைய கேள்வி காலிஃப்ளவர் தொடர்பானது. சார், சில நேரங்களில் காலிஃப்ளவர் பயிர்களில் சிறிய பூக்கள் உருவாகும் பூக்கள் மிகவும் தளர்வானவை. அவற்றின் மீது விரிசல்கள் உள்ளன. மேலும் மிகச் சிறியதாகவும் இருக்கும். சந்தையில் அவற்றுக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லுங்கள். காலிஃப்ளவர் பற்றி நீங்கள் என்னிடம் கேட்கும் இந்த கேள்வி முட்டைக்கோசுக்கும் பொருந்தும். இருப்பினும் காலிஃப்ளவரை பொறுத்தவரை 3 வெவ்வேறு வகைகள் உள்ளன. சீக்கிரமாக பழுக்க வைக்கும், சந்தையில் மிக சீக்கிரமாக வரும் சீக்கிர ரகம், அதற்கு ஒரு நடுப்பருவ வகை உள்ளது. இறுதியாக தாமத பருவ வகை உள்ளது. இதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். நீங்கள் பருவத்தின் தொடக்கத்தில் தாமத பருவ வகையை நட்டால் அல்லது பருவத்தின் தொடக்கத்தில் முன்கூட்டியே விளையும் வகையை நட்டால் இந்த பிரச்சனை ஏற்படும். எனவே நீங்கள் வாங்கும் விதைகள் ஆரம்ப பருவ ரகமா அல்லது பிந்தைய பருவ ரகமா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இது தவிர உங்கள் நிலத்தில் நைட்ரஜன் பற்றாக்குறை இருந்தால் சந்தையில் நல்ல விலை கிடைக்காத சிறிய காலிஃப்ளவர்களை பெறுவீர்கள். மேலும் அவை சாதாரண எடையிலும் இல்லை. இதை நீங்கள் தடுக்கலாம். மண்ணில் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ளதா என்று சரிபார்க்கவும். இது தவிர மண்ணில் ஈரப்பதம் சரியான அளவில் உள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம். ஏன்னா சில நேரங்களில் மண்ணில் சரியான ஈரப்பதம் இல்லாதது பயிர்களின் மோசமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் குறுவை பருவத்தின் அனைத்து காய்கறிகளும் தண்ணீருக்கு மிகவும் உணர்திறன் கொண்டவை என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் நீர் தேங்கக்கூடாது. இந்த பருவத்தில் பல நோய்கள் காணப்படுகின்றன. இந்த அனைத்து அம்சங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இது தவிர காலிஃப்ளவரில் புள்ளிகளை காணக்கூடிய மற்றொரு வகையான நோய் உள்ளது. இந்த ஆண்டு போல திடீரென வெப்பநிலை அதிகரித்தால் குறுவை பருவத்தில் அவ்வளவு குளிராக இல்லை என்பதை கண்டோம். எனவே திடீரென வெப்பநிலை அதிகரித்தால் காலிஃப்ளவர் சாகுபடிக்கு அதிக சேதம் ஏற்பட்டது. பயிர்களில் சிறிய புள்ளிகள் காணப்படுகின்றன. வெப்பநிலை திடீரென அதிகரித்ததால் இது ஏற்பட்டது. எனவே நீங்கள் கவனம் செலுத்தி ஏற்பாடை செய்யலாம். இது தவிர சரியான நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். இந்த சிக்கலை தடுக்கும் வழி இதுதான். சரி, இவையெல்லாம் இன்றே நீங்கள் அப்டேட் செய்ய வேண்டிய சிறிய முயற்சிகள். அவை உங்கள் விவசாயத்தில் எவ்வாறு பயனளிக்கின்றன என்பதை பற்றி பாருங்கள். உண்மையில் காலிஃப்ளவரை பற்றி பேசினால் பொடுகு மற்றும் கருப்பு அழுகல் போன்ற பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கின்றன. இவை எவ்வாறு சமாளிப்பது மேடம்? தயவுசெய்து 30 வினாடிகள் பதில் சொல்ல முடியுமா? அது உங்களுடைய வேலை. நீங்கள் சொல்லுங்கள். முதலில் பொடுகு நோய் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பூஞ்சை நோய் அல்ல. இது ஒரு பாக்டீரியா நோய். பாக்டீரியா நோய்கள் விரைவாக பரவுகின்றன. மழைக்காலத்தில் நாம் இலைகளை வெட்டி விடுவதால் பாக்டீரியா செடிக்குள் செல்வதால் இது பரவுகிறது. அது காலிஃப்ளவர் செடிக்குள் சென்று அங்கு வளரும் பழங்களை அழுக செய்கிறது. விவசாயிகள் தங்கள் வயல்களில் ஏதேனும் நோய் தாக்கப்பட்ட செடியை கண்டால் உடனடியாக அதை பறித்து அழிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மற்ற காரணிகளை விட பாக்டீரியா நோய்கள் பரவ அதிக வாய்ப்புள்ளது. இது தவிர இது ஒரு பாக்டீரியா நோய் என்பதால் நீங்கள் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ்களை பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக கசுகாமைசின். இதை ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி என்ற விகிதத்தில் பயன்படுத்தலாம். இது தவிர பூசா சுப்ரா போன்ற நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட காலிஃப்ளவர் வகையை நீங்கள் நடலாம். இரண்டாவது முக்கிய நோய் மிருது அசிதா நோய். இது முக்கியமாக குளிர்காலத்தில் வளரப்படும் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் மற்றும் பிற கலை காய்கறிகளில் காணப்படுகிறது. இதை தடுக்க ஈரப்பதமான நாட்களில் வயலுக்கு ஈரப்பாசனம் செய்ய வேண்டாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன். வயலில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தயவு செய்து இதை மனதில் கொள்ளுங்கள். நான் மிருது அசிதா நோயை பற்றி பேசுகிறேன். இது ஒரு பூஞ்சை நோய். இந்த நோயை தடுக்க நீங்கள் காப்பர் ஆக்சிகுளோரைடு போன்ற பொதுவான பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்தலாம். நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். உகந்த நீர்ப்பாசனத்தை உறுதி செய்ய வேண்டும். பொதுவான நீர் வசதி இருந்தால் மற்றும் வயல்களில் நீர் தேங்காமல் இருந்தால் இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் காலிஃப்ளவர் சாகுபடியில் ஏற்படும் பெரிய நோய்களை தடுக்க முடியும். சரி, நாம் மிக முக்கியமான ஒரு செஷனுக்கு வந்துவிட்டோம். நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பயிர் மேலாண்மையை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக நுணுக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த செஷனில் சில சிறப்பு உறுப்பினர்கள் நம்முடன் இணைகிறார்கள். ICAR RCER முதன்மை விஞ்ஞானி வேளாண் பொறியாளர் டாக்டர் விகாஸ் சர்க்கார் எங்களுடன் இணைகிறார். டாக்டர் விகாஸ் சர்க்கார், உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம். மண் மற்றும் பாலி பாதுகாப்பு விஞ்ஞானி டாக்டர் ஆர்த்தி குமாரி எங்களுடன் இணைகின்றார். டாக்டர் ஆர்த்தி, உங்களையும் நாங்கள் இங்கே வரவேற்கின்றோம்.
ஐசிஆர் ஆர்சிஇஆரினுடைய காய்கறி அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் மீனு குமாரி எங்களுடன் இணைகின்றார். உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். முதலில் டாக்டர் விகாஸ், உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். சார், எங்கள் அரசாங்கம் தொடர்ந்து புதிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விவசாயிகளுக்கு எவ்வாறு செய்வது என்பதை பற்றி விளக்கமாகவும் கற்பித்து வருகின்றது. இந்த நுட்பங்களில் ஒன்று ட்ரோன் நுட்பம். சார், இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சார், ட்ரோன் தொழில்நுட்பம் இப்போதெல்லாம் வந்திருக்கும் ட்ரோன் சரி. தொழில்நுட்பம் ஒரு புதிய இயந்திரம். இது 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ளது. இது மிக வேகமாக பிரபலமடைந்து வருகிறது. இங்கே ட்ரோன் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கோதுமை பருப்பு வகைகள் அல்லது பயறு போன்ற ராபி பயிர்களில் கூட பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். இப்போதெல்லாம் எந்த பயிர்களிலும் தெளிப்பதற்கு இந்த முறையை பயன்படுத்துகிறோம். இது தவிர ட்ரோன்கள் இன்னும் பல நுட்பங்களையும் இன்னும் பல பயன்பாடுகளையும் கொண்டுள்ளன. பயிரின் வளர்ச்சி விகிதம், பயிர்களின் ஆய்வு, மண்ணின் பரவல், நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு, நீர்ப்பாசன மேலாண்மை, மண்ணின் ஈரப்பதம் மற்றும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது ஆகியவற்றை நாம் பார்த்து பதிவு செய்ய முடியும். ஏனெனில் இந்த ட்ரோன்களுக்குள் ஒரு சென்சார் உள்ளது. இந்த சென்சார்கள் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம். எனவே நாட்டில் ட்ரோன்கள் மூலம் நிறைய வேலைகள் நடந்து வருகின்றன. பயிர்களில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதில் அவற்றை பயன்படுத்துகிறோம். என்னை பொறுத்தவரை ஓரிரு ஆண்டுகளில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் விரும்பிய பலன்களை பெற முடியும். அதாவது பாரம்பரிய முறைகளுடன் தொழில்நுட்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையா? ஆமாம். சரி சார், இன்னொரு விவசாயி எங்களுடன் இருக்கிறார். சுஷில்குமார் எங்களுடன் சேர்கிறார். சுஷில் அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். நான் மக்காச்சோளம், கோதுமை மற்றும் பருப்பு வகைகளை நான் பயிரிட விரும்புகிறேன். ஒரே இயந்திரத்தை பயன்படுத்தி எப்படி செய்வதுன்னு சொல்லுங்க. நன்றி சுஷில் அவர்களே. ஆம், ஒரு இயந்திரம் இருக்கிறது. ஆ, இது மிகவும் நவீன இயந்திரங்களில் சரி. ஒன்றாகும். இது மல்டி கிராப் இன்க்ளைன்டு பிளான்டர் என்று அழைக்கப்படுகிறது. பல பயிர் சாய்ந்த நடவு இயந்திரம். இதன் மூலம் நீங்கள் நடுத்தர முதல் பெரிய அளவிலான பயிர்களின் விதைகளை விதைக்கலாம். நீங்கள் மக்காச்சோளம், கோதுமை, சோளம் மற்றும் பயறு வகைகளின் விதைகளை விதைக்கலாம். நீங்கள் 4 விதைகளையும் விதைக்கலாம். நடுத்தர முதல் பெரிய தானியங்கள், பல்வேறு அளவுகள் மற்றும் வகைகளின் தானியங்களுக்கு இதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு ஸ்டீல் பிளேட் கிடைக்கும். பல்வேறு தானியங்கள், பல்வேறு அளவுகள் மற்றும் வகைகளுக்கு ஏற்ற சாய்ந்த பிளேட். உங்களுக்கு ஒரு ஸ்டீல் பிளேட் கிடைக்கும். தயவு செய்து அந்த பிளேட்டை வாங்கவும். வாங்கிய பிறகு விதைக்கும் போது உங்கள் தேவைக்கேற்ப பிளேட்டில் மாற்றம் செய்ய வேண்டும். ஒரு குறடு உள்ளது. குறடு மூலம் நட்பாலை திறந்து அதை சரி செய்யவும். இது வெறும் 5 நிமிட வேலை. நீங்கள் பிளேட்டில் மாற்றம் செய்தால் போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த முறைகளை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும், இல்லையா? ஆம், நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சரி, டாக்டர் ஆர்த்தி எங்களுடன் இருக்கிறார். டாக்டர் ஆர்த்தி, எல்லாவற்றுக்கும் நீர் மேலாண்மை என்பது மிக முக்கியமானது. குறுவை பயிர்களில் நீர் மேலாண்மை இருந்தாலும் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எங்களுக்கு புரியவில்லை. குறுவை பயிர்களின் நீர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம்? இதன் கீழ் விவசாயிகள் நுண்ணீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். இந்த நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் சிறப்பான செலவில் 80 முதல் 90% சேமிக்கலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் போன்ற பல வகையான நீர்ப்பாசனங்கள் உள்ளன. சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துவதன் மூலம் சிறப்பான செலவில் 50 முதல் 70% சேமிக்க முடியும். அதனுடன் நீங்கள் காய்கறிகள் அல்லது பழங்கள் அல்லது பிற நீண்டகால பயிர்கள் அல்லது பிற தோட்ட பயிர்களை பயிரிட்டால் இந்த முறை மிகவும் உதவியாக இருக்கும். இரண்டாவது, தெளிப்பு நீர்ப்பாசனம். அங்கு தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. கோதுமை சாகுபடி, பருப்பு வகைகள் சாகுபடி மற்றும் சோள சாகுபடியிலும் இதை பயன்படுத்தலாம். மேலும் இப்போதெல்லாம் அரசாங்கம் மலர் சாகுபடியை ஊக்குவித்து வருகிறது. எனவே நீங்கள் மலர் சாகுபடிக்கு தெளிப்பு நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தலாம். மேலும் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் சென்சார் அடிப்படையிலான இணைய அடிப்படையிலான ஸ்மார்ட் பாசன முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் இதை பயன்படுத்தி தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தலாம். மேலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாத சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த விலையில் தொட்டி அடிப்படையிலான சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி பயனுள்ள நீர் மேலாண்மையை செய்யலாம். சரி, டாக்டர் மீனுவும் எங்களுடன் இணைகிறார். நான் விவசாயிகளிடம் ஒருவிடம் செல்ல விரும்புகின்றேன். டாக்டர் மீனுவிடம் கேள்விகள் கேட்பதற்கு முன்னால் விவசாயிகளிடமிருந்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். தேவேந்திரா எங்களுடன் இணைகிறார். தேவேந்திரா அவர்களே, கிருஷி சப்பாலுக்கு வருக. தயவு செய்து உங்கள் கேள்வியை கேளுங்கள்.
மின்சாரத்தின் உதவியின்றி நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய சில இயந்திரங்களை பற்றிய தகவல் என்பது எங்களுக்கு தேவை. இப்போது சூரிய சக்தி பேனல்களை பயன்படுத்துவதன் மூலம் சூரிய சக்தி சார்ந்த நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்தி மின்சாரம் இல்லாமல் உங்கள் வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யலாம். எனவே நீங்கள் சூரியகாந்தி அடிப்படையிலான நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்தினால் தயவு செய்து சரியான பம்பை தேர்ந்தெடுக்கவும். மத்திய அரசின் PM குசும் யோஜனா திட்டத்தின் நன்மைகளை பெற முடியும் என்பதையும், சூரிய சக்தி அடிப்படையிலான நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்துவதன் மூலமும் 100% சொட்டு நீர்ப்பாசன அடிப்படையிலான பம்பை பயன்படுத்துவதன் மூலமும் 50 முதல் 75% மானியத்தை பெற முடியும் என்பதையும் அறிந்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆனால் டாக்டர் மீனு அவர்களே, பல வகையான கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. ஆனால் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், மண், நீர் அல்லது வேறு எந்த ஒரு இயற்கை வளங்களாக இருந்தாலும் அவற்றின் தரத்தின் அந்த கிராஃப் என்பது குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். மேடம், இந்த கிராஃபை எப்படி மேல் நோக்கி கொண்டு செல்வது என்று சொல்லுங்கள். பயிர்களின் மேலாண்மையில் எப்படி அதை நாம் இணைத்துக் கொள்வது? சரி, இப்போது நாம் இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறோம். மண், நீர் போன்ற இயற்கை வளங்கள் குறைந்த அளவில் மட்டுமே கிடைக்கின்றன என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த குறைவாக உள்ள வளங்களை முறையாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். காய்கறி விவசாயம் பற்றி நாம் பேசினால் அதில் ஒரு தொழில்நுட்பம் உள்ளது. அது உயர்த்தப்பட்ட படுக்கை தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது உத்தித் கியாரி தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் ஒரு காய்கறி பயிர்களை நட வேண்டும் அல்லது விதைகளை நட விரும்பினால் அவற்றை இந்த பெட்களில் விதைக்க வேண்டும். ஒரு மிக சிறிய நுட்பத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு பாத்தியை அமைக்க வேண்டும். உங்கள் வயலுக்கு ஏற்ப அதன் நீளத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். அத்தகைய பாத்திகளை உருவாக்கிய பிறகு அதில் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம். அங்கு மண்ணில் சொட்டு நீர் பாய்ச்சப்படுகிறது. அத்தகைய முறைக்கு நீங்கள் மானியம் பெறலாம் மற்றும் பக்கவாட்டு குழாய்களை அமைத்து சொட்டு நீர் பாசனத்தின் நன்மைகளை பெறலாம். 3வது வகை பாலிமல்ச் பயன்பாடு. நீங்கள் பாலிமல்ச் பயன்படுத்தலாம். பாலிமல்ச் பயன்படுத்துவதால் பல நன்மைகள் உள்ளன. முதலாவதாக, பயிர்களில் ஏற்படும் பல நோய்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீர்ப்பாசன ஊடகம் மூலம் நோய்களை பரவுவதை தடுக்க இது ஒரு பயனுள்ள முறையாகும். இதேபோல் நீங்கள் அனைத்து பயிர்களிலும் உயர்த்தப்பட்ட பெட் தொழில்நுட்பத்தையும் ட்ரிப் மல்ச் பயன்படுத்தலாம். குறிப்பாக காய்கறி விவசாயத்திற்கு இது மிகவும் நல்ல தொழில்நுட்பமாகும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் 2வது தொழில்நுட்பம் போட்ரே. போட்ரே மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது. நீங்கள் சம அளவு கோகோபீட் மற்றும் மண்புழு உரம் எடுத்து புரோட்ரேயில் உள்ள செல்களை நிரப்ப வேண்டும். புரோட்ரேயில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் விதைகளை ஒவ்வொன்றாக நடலாம். எனவே புரோட்ரே முறையை பயன்படுத்துவதில் இன்னும் ஒரு நன்மை இருக்கிறது. இங்கே நீங்கள் ஆரம்பகால விவசாயத்தை செய்யலாம். அங்கு வயல்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் போட்ரேவில் பயிர்களை பயிரிடலாம். சரி, நீலம் அவர்கள் எங்களுடன் இணைகிறார். நீலம் அவர்களை வரவேற்கும். தயவுசெய்து உங்கள் கேள்வியை கேளுங்கள். நான் காய்கறி விவசாயம் செய்கிறேன். நான் காய்கறிகளை விற்றாலும் எனக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. பருவகாலமற்ற விவசாயத்தை எப்படி செய்வது? நீலம் அவர்களே, அது மிகவும் நல்ல கேள்வி. பருவகாலமற்ற விவசாயத்திற்கு மிகவும் எளிமையான தொழில்நுட்பம் உள்ளது. இது பாலிடனல் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக டிசம்பர் மாதம் போன்ற கடுமையான குளிர்காலங்களில் திறந்த வெளியில் விதைகளை விதைப்பது பற்றி நாம் யோசிக்க கூட முடியாது. ஏனென்றால் வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும். இருப்பினும் பாலிடனல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நீங்கள் டிசம்பரில் விதைகளை நடலாம். மேலும் ஒரு தாவர நாற்றாங்கால் உருவாக்கலாம். இந்த முறையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வெளிப்படையான வெள்ளை நிற பாலித்தீனை பயன்படுத்தி உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு டனல் போன்ற அமைப்பை உருவாக்குவதுதான். நீங்கள் ஒரு டனலை உருவாக்கி அதை இருபுறமும் மண்ணில் அழுத்தினால் அது ஒரு பாலிடனலாக மாறும். சுரங்கப்பாதையின் உள்ளே வெப்பநிலை வெளிப்புறத்தை விட 10 முதல் 12 டிகிரி அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனவே இந்த முறையின் உதவியுடன் நீங்கள் டிசம்பர் மாதத்தில் விதைகளை நடலாம். பொதுவாக பயிர்களை நடவு செய்ய முடியாத இடத்தில் இங்கே நீங்கள் சுரங்கங்களில் விதைகளை நடலாம். மரக்கன்றுகளை கூட நடலாம். மேலும் இந்த முறையின் மூலம் உங்கள் காய்கறிகள் 15 முதல் 20 நாட்களுக்கு முன்பே சந்தைக்கு வந்துவிடும். மேலும் இது உங்களை பொருளாதார லாபத்தை நோக்கி அழைத்து செல்லும். இந்த செஷனில் இவ்வளவுதான் நேரம் கிடைத்திருக்கின்றது. மிக்க நன்றி. நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு சிறப்பான விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இந்த மேடையில் பிரச்சனைகளை பற்றிய விவாதங்கள் மட்டுமல்ல, வெறும் நாங்கள் கூற்றுக்களை மட்டும் சொல்வதில்லை, நாங்கள் தீர்வுகளையும் வழங்குகின்றோம். உத்தரவாதம் இருக்கின்றது, தீர்வு இருக்கின்றது. இது உங்களை பற்றியது, இது எங்களை பற்றியது. எனவே இந்த முயற்சியில் தொடர்ந்து எங்களுடன் நீங்கள் சேர்ந்தே இருங்கள். மேலும் இந்த கேரவனில் எங்களுடன் சேர்ந்து நீங்கள் தொடருங்கள். பயணம் நீண்டது, நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நம்பிக்கையுடன் பாட்னாவில் உள்ள கிருஷி சாப்பலின் அற்புதமான பகுதியை முடித்துக் கொள்கின்றேன். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அத்தியாயத்தை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் இப்போது நாம் இங்கே முடிக்கலாம்.